கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய கடைசி நவநாளிலே நாங்கள் இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல என்ற கருப்பொருளிலே தியானிக்கின்றோம். வழமை போலத்தான் நேற்றும் இந்த நாள் வழிபாடு செய்கிறவங்க இந்த ஒரே மாதிரி சாரி கட்டியெல்லாம் வந்தாங்கல்ல, இந்த வழிபாடு செய்கிறவங்க நேற்றும் அது என்னப்பா அதை இது பொருள் புரியலையே, இந்த யுத்தங்கிறீங்க, இது உன்னுடையதல்லங்கிறீங்க, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி. அதனால தான் இந்த மரத்தில் ஒரு சங்கிலி மாதிரி போட்டிருக்காங்க, கவனிப்பீங்க சரியா? இது என்னன்னு கேட்டால் எங்கள் வாழ்க்கைக்கு போடப்படுகிற சில விலங்குகள் சரியா? எங்கள் வாழ்க்கையில் பலதரப்பட்ட விஷயங்கள் சரி விலங்குகள் போல எங்களை முன் போக தடுக்கின்றது சரியா? சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள் சரியா? நாங்கள் எதிர்பாராமல் எங்கள் வாழ்க்கைக்கு வருகிற சில விடயங்கள் இல்லையா? நாங்கள் சில நேரம் எதிர்பார்க்க மாட்டோம் இல்லை. நல்லா மகள் நல்லா படித்து கொண்டு இருப்பா, திடீர்னு படிப்பை விட்டுருவா, திடீர்னு படிக்க மாட்டா, என்ன பண்ணுறதுனே தெரியல. நல்லா தான் ஃபாதர் படித்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க, ஏன் ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. மகன் நல்லா தான் இருப்பார், ஆனால் சொல்லுவாங்க பெற்றோர், ஃபாதர் ஆண்டு 9 நல்லா தான் இருந்தான் ஃபாதர், என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி இல்லையா? பிஸ்னஸ் நல்லா தான் இருக்கும், வியாபாரம் நல்லா தான் இருக்கும், திடீர்னு எல்லாம் இல்லாமல் போயிடும். நாங்கள் நல்லா தான் தொழில் நல்லா இருந்து கொண்டு இருக்கோம், திடீர்னு தொழிலே இருக்காது, என்ன பண்ணுறதுனே தெரியாது இல்லையா? திடீர்னு ஒரு பெரிய கடன் எங்கள் மேல் சுமத்தப்படும், திடீர்னு ஒரு பெரிய வியாதி எங்களுக்குள் வரும். இப்படி எங்கள் வாழ்க்கையிலே திடீரென்று ஒரு விஷயம் வரும் பொழுது என்ன செய்கிறது? பிரியமானவர்களே, இன்றைய நாள் தியானத்துக்கு 2 குறிப்பேடு புத்தகத்திலே ஒரு அரசனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்லி தியானிக்க ஆசைப்படுகிறேன். அவர் யாருன்னு கேட்டால் ஜோசேபாத்து என்கிற அரசன். இந்த இஸ்ரேல் மக்களை ஆட்சி செய்த அரசர்களுக்குள்ளே இவன் ஒரு நல்ல மனிதன், நல்லா ஆட்சி செய்தான், எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீரென்று ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தின்னு கேட்டால் பாருங்க, நாங்கள் 2 குறிப்பேடு புத்தகம் 20வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். பின்னர் மோவாபியரும் அம்மோனியரும் அவர்களுடன் மேயோனியருள் சிலரும் ஒன்று சேர்ந்து ஜோசபாத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தனர். 2வது வசனம். சிலர் வந்து ஜோசபாத்திடம், பெருந்திரளானோர் கடலின் அக்கறையில் இருந்தும் ஏதோமில் இருந்தும் உம்மை எதிர்த்து வந்து ஏங்கேதி என்ற அச்சோன் தாமாரில் இருக்கின்றனர் என்றனர். பாருங்க, திடீரென்று ஒரு பிரச்சனை இல்லை, 2 பிரச்சனை அல்ல, 3 பிரச்சனைகள் இந்த அரசனை நோக்கி வருகிறது. என்ன? ஒரு பக்கம் ஒரு சாரார் படையெடுத்து வருகிறாங்க, இன்னொரு பக்கம் இன்னொரு சாரார் படையெடுத்து வருகிறாங்க, அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, ஃபாதர் ஒரு பிரச்சனையாக இருந்தால் என்னமாச்சும் பண்ணிக்கொள்ளலாம் இல்லையா? இது இங்கிட்டு பொருளாதார பிரச்சனை, இங்கிட்டு மகளுடைய பிரச்சனை, இங்கே பார்த்தா தொழில் இல்லை, இந்த பக்கம் கடன் தொல்லை, நான் என்ன செய்கிறதுனே தெரியல ஃபாதர். எதில் நான் கன்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன், எதிரை நான் முன்னுக்கு சொல்கிறது, எதை நான் தீர்த்து வைக்கிறதுனே தெரியல. இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதே ஒரு நிலை தான் இந்த அரசனுக்கு வந்திருக்கிறது. என்ன? ஒரு பக்கம் இங்கேருந்து அடித்து வர்றாங்க, இங்கேருந்து அடித்து வர்றாங்க, நாங்கள் என்ன செய்கிறது, எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுனே தெரியல. பிரியமான பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ளாக இருந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன செய்தின்னு கேட்டால், இதே 20வது அதிகாரம் நாங்கள் வாசித்தது முதல் வசனம். இப்போ இதே அதிகாரத்தில் நாங்கள் 17வது வசனத்தை நாங்கள் 16வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் அவர்களுக்கு எதிராக நாளை படையெடுத்து செல்லுங்கள். சரி, 15வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. 15வது வசனத்தில் ஜாகசியல் மக்களை நோக்கி, ஜூதா எருசலேம் வாழ் மக்களே, அரசரே ஜோசபாத்து, கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே. ஆண்டவர் கூறுவது இதுவே. என்ன பிரச்சனை வந்திருக்குதுன்னு சொல்ற, இப்ப இங்கால பிரச்சனை, அங்கால பிரச்சனை, இந்த சைட்லயும் பிரச்சனை, உனக்கு ஆண்டவர் சொல்றது என்னன்னா வாசிங்க. இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், நிலை குலையவும் வேண்டாம்.
இப்போர் உங்களுடையது இந்த பிரச்சனை, இந்த போர் உங்களுடையதல்ல, கடவுளுடையது, கடவுளுடையது என்கிறார் ஆண்டவர். அப்படின்னா என்ன சொல்றான்னு கேட்ட அவனை பார்த்து, நீ சந்திக்கிற இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை உன்னுடைய பிரச்சனை அல்ல, என்னுடைய பிரச்சனை என்கிறார் ஆண்டவர். இப்ப நல்லா கவனிங்க. இந்த அதிகாரம் 20வது அதிகாரம் முதல் வசனத்துல நாங்க ஒரு பிரச்சனையை வாசிக்கிறோம். 17வது வசனத்துல 16வது வசனத்துல ஆண்டவர் இடையிட்டு இது உன்னுடைய பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் பிரியமான பிள்ளைகளே, இந்த ஆண்டவருடைய பதிலை அந்த அரசன் அடைந்து கொள்ள அவன் சில காரியங்கள் தன் வாழ்க்கையில் செய்கின்றான். எங்களுக்கும் ஆண்டவர் சில பிரச்சனைகளோடு போராடும் பொழுது, சில சிக்கல்களோடு போராடும் பொழுது இந்த மாதிரி பதில் சொல்வதற்கு, இந்த மாதிரி என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்வதற்கு, மகனே அஞ்சாதே, மகளே அஞ்சாதே, இது உன்னுடைய பிரச்சனை அல்ல, என்னுடைய பிரச்சனை என்று ஆண்டவர் சொல்லணும்னா நாங்க என்ன செய்யணும்? இவன் இந்த அரசன் சில காரியங்களை செய்கின்றான். ஒரு 5 காரியங்களை அவன் தன் வாழ்க்கையில் செய்கின்றான். என்ன செய்தான்? பிரியமான பிள்ளைகளை, இவன் ஒரு அரசன் இல்லையா? இவன் ஒரு அரசன். இப்ப சண்டைக்கு ஆட்கள் வாராங்கன்னு சொன்னா, யுத்தத்துக்கு மக்கள் வாராங்கன்னு சொன்னா, இவன் முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்? முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்? இவன் படை அதிகாரிகளை கூட்டி இருக்கணும். அப்படித்தானே? படை அதிகாரிகளை கூட்டிருக்கணும். நம்மளால் காலால் படை எத்தனை இருக்கு, யானை படைகள் எத்தனை இருக்கு, குதிரை படை எத்தனை இருக்கு, வில்லேந்தி படை எத்தனை இருக்குது, எல்லாம் சேருவோம், யார் அடிச்சாலும் பரவாயில்ல, நம்ம அடிப்போம், நொறுக்குவோம், இப்படிதான் சொல்லியிருக்கணும்ல. ஆனால் இவன் என்ன செய்கின்றான் பாருங்க பிரியமான பிள்ளைகளே. இவனுடைய வார்த்தை எப்படியா இருக்குன்னு கேட்டா, நம்ம 3வது வசனத்தை வாசிங்க. 20வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது ஜோசபாத்து அச்சமுற்று ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு ஜூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார். முதல் காரியம் பிரியமானவர்களே, யோசுவா புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் சொன்ன முதல் காரியம் என்ன? உங்களை தூய்மையாக்குங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்வார். இவனும் என்ன சொல்றான்னு கேட்டா, முதல் விஷயமா எனக்கு படைகள் இருக்கிறது உண்மை, எனக்கு திட்டங்கள் இருக்கிறது உண்மை, ஆனால் இந்த திட்டங்களை தாண்டி, என் படைகளை தாண்டி நான் ஒரு காரியத்தை செய்வேன். எல்லா மக்களிடத்திலும் அவன் ஒரு கட்டளை இடுகின்றான். எல்லா மக்களுக்கு சொல்றான், நீங்க எல்லாரும் ஆண்டவரை நாடுவதை உறுதி பூண்டான். அவன் ஒரு அரசன், ஒரு தலைவன் இல்லையா? அந்த தலைவன் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறான். ஆண்டவரை நான் முதலில் தேடுவேன் என்று முடிவு செய்கிறான். பிரியமான பிள்ளைகளை, இந்த அரசன் எங்களுக்கு இன்று கற்றுத்தருகிற பாடம், உனக்கு பிரச்சனை வரும் பொழுது, சிக்கல்கள் வரும் பொழுது, உன் கவலைகள் வரும் பொழுது, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வரும் பொழுது, உலகம் தருகிற தீர்மானத்தை முதலில் நாடாத, உலகம் தருகின்ற தீர்மானத்தை முதலில் தேடாத, மாறாக ஆண்டவரை தேடுவதில் முதல் உறுதி பூண்டான். அது மாத்திரமல்ல, அடுத்த காரியமாக அவன் சொல்கிறான், எல்லோருக்கும் உபவாசம் இருந்து, பிரியமானவர்களே, உபவாசம் இருந்து தங்களை தூய்மைப்படுத்த கட்டளையிட்டான். அப்படின்னா என்ன? பாவ சங்கீதனம் செய்ய கட்டளையிடுகிறான். நான் அன்றைக்கு சொன்னேன்ல, ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆசையாத்தான் இருப்பார், ஆனால் அற்புதம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் தூயவராக இருக்கிறார், நம்மளையும் தூயவராக இருக்க அவர் ஆசைப்படுகிறார். அப்ப இவன் செய்த முதல் காரியம் பிரியமான பிள்ளைகளே, முதல் விஷயம், அச்சமுட்டு ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டது மட்டுமல்ல, மக்கள் எல்லோருக்கும் கட்டளை இடுகின்றான். என்ன? மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு அவன் கட்டளை படுகின்றான். 4வது வசனத்தை வாசிங்க. இப்ப அப்படியே ஜூதா மக்கள் ஆண்டவரிடமிருந்து உதவி பெற ஒன்று கூடினர். ஜூதாவின் எல்லா நகர்களிலிருந்தும் அதற்கென வந்திருந்தனர். பாருங்க, எல்லாருக்கும், ஒருத்தர் இல்லாமல் எல்லாரையும், பிரியமான பிள்ளைகளே, அவன் கட்டளையிடுகின்றான். எல்லாரும் நோன்பு இருக்கணும், உங்களை தூய்மையாக்கணும், ஆண்டவர் முன்னாலே நாங்கள் மண்டியிடுவோம், ஆண்டவர் முன்னாலே மண்டியிடுவோம். முதல் காரியம், ஆண்டவரை தேடினான், நோன்பிருந்தான், உபவாசம் இருந்தான், ஒப்பு கொடுத்தான். 2வது காரியம் பாருங்க, 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜோசபாத்து ஜூதா எருசலேம் சபையாருடன் ஆண்டவரின் இல்லத்துக்கு புது மண்டபத்தின் மேல் நின்று கொண்டு, எங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணக கடவுள் நீரன்றோ? நீரே நாடுகளின் அரசுகள் அனைத்தையும் ஆள்பவர், நீரே வலிமையும் ஆற்றலும் வாய்ந்தவர்,
உம்மை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. யா அடுத்த காரியம் பாருங்க. இப்ப யுத்தம் யாருக்கு எதிராக வந்துச்சு? யுத்தம் யாருக்கு எதிராக வந்துச்சு? அவனுக்கு எதிராகத்தான் வந்தது. அவனுடைய அரசுக்கு எதிராகத்தான் வந்தது. அவன் மக்களுக்கு எதிராகத்தான் வந்தது. ஆனால் அவன் எப்படி ஜெபிக்கிறான்? எப்படி ஜெபிக்கிறான்? உன்னை வெற்றி கொள்ள யாரால் முடியும்? ஆண்டவரே, உன்னை தோற்கடிக்க யாரால் முடியும்? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? அவன் அறிந்திருந்தான், இந்த யுத்தம், இந்த பிரச்சனை என்னுடையதல்ல, என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவருடையது. பிரியமான பிள்ளைகளை, பல நேரங்களில் நாங்கள் மறந்து விடுகின்ற ஒரு காரியம் என்ன? கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வரும் பொழுது நாங்க நினைக்கிறது இல்லை, நாங்க மறந்து விடுகிறோம் அது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட திருமணம் என்று. புரியுதா? ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட திருமணம் என்று. நாங்க அன்றைக்கு வாச்சம் இல்லை இல்லையா? என்ன சொன்னார் ஆண்டவர்? என்ன சொன்னார்? உனக்கும் உன் மனைவிக்கும் இல்லையா, உனக்கு கொடுத்த மனைவி, உனக்கு கொடுத்த கணவன் உலகம் தோன்றும் முன்பே என்னால் தீர்மானிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அப்ப ஆண்டவர் தான் இதை தீர்மானித்தார், ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார் என்று கணவனுக்கு மனைவிக்கும் பிரச்சனை வரும் பொழுது தெரிந்திருக்கணும். உங்கள் குடும்பம் நீங்களாக தீர்மானித்தது அல்ல. உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் யாருடையது என்று ஆண்டவர் சொன்னார். திருப்பாடல் புத்தகத்தில் நாங்கள் வாசித்தோம்ல, என்ன சொன்னார் ஆண்டவர்? 127 திருப்பாடல் 3வது வசனத்தில் சொன்னார், உனக்கு கொடுத்த மகனோ மகளோ உன்னுடையதல்ல என்னுடையது என்றால் ஆண்டவர். அப்ப உங்கள் பிள்ளைகள் பிரச்சனையா இருக்கட்டும், உங்கள் பொருளாதார சிக்கலாக இருக்கட்டும், எல்லாமே ஆண்டவர் முடிவெடுத்து தொடங்கியது. பிரியமான பிள்ளைகளே, இன்றைய நாள் நற்செய்தியில் நாங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தோம் பாருங்க. பெரிய ஒரு புயல் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பெரிய ஒரு புயல் அல்ல, அப்படித்தானே? பெரிய ஒரு புயல். எல்லாரும் கத்துறாங்க, ஆண்டவரே நாங்கள் அழிந்து போகின்றோமே, உனக்கு கவலை இல்லையா? இந்த பயணத்தை, இந்த கடலிலே இந்த பயணத்தை ஆரம்பித்தது யார்? ஆரம்பித்தது யார்? ஜேசு. இங்க பாருங்க, அன்றொரு நாள் மாலை நேரம் ஜேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் என்று வாருங்கள் என்று அவர்தான் அந்த பயணத்தை ஆரம்பித்தார். அப்ப அவர் ஆரம்பித்த பயணத்தில் சிக்கல் வருகிற பொழுது, பிரச்சனைகள் வருகிற பொழுது அவர் பார்த்துக் கொள்வார் என்ற அந்த விசுவாசம் இந்த அரசனுக்கு இருந்தது. அதனால் தான் சொல்கிறான், ஆண்டவரே உன்னை வெற்றி கொள்ள யாரால் முடியும்? அப்ப இரண்டாவது அவன் உணர்கிறான், இந்த மக்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். அப்ப எங்கள்கிட்ட சொல்ற காரியம் என்ன கேட்டா, உன்னுடைய குடும்பம் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட குடும்பம். உங்களுடைய பிரச்சனை, அப்ப ஆண்டவரால் அழைக்கப்பட்ட உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் பொழுதும் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்று என்னன்னு கேட்டா, இந்த பிரச்சனையும் அவர் பார்த்துக் கொள்வார். இந்த பிரச்சனை என்னுடையதல்ல அவருடையது என்பதனை அந்த அரசன் நன்றாக புரிந்திருந்தான். அதான் சொல்றான், ஆண்டவரே உம்மை வெற்றி கொள்ள யாரால் முடியும்? அப்படின்னா இந்த பிரச்சனை எங்களுக்கு தான், ஆனா எனக்கு தெரியும் ஆண்டவரே இந்த பிரச்சனை உம்முடையதுன்னு சொல்லி. அடுத்த காரியம் பாருங்க, இவன் ஒரு காரியத்தை செய்கிறான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 7வது வசனம். எங்கள் கடவுளே, உம் மக்கள் இஸ்ரவேலருக்காக இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் வெளியேற்றி. இப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, இவன் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் என்னென்னலாம் செய்தார்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நினைவு கூறுறான். என்னத்தை நினைவு கூறுறான்? தன் வாழ்க்கையிலே, தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அனைத்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒவ்வொன்றா பட்டியலிடுகின்றான். என்ன சொல்றான்? ஆண்டவரே இஸ்ரேல் மக்களுக்கு நீங்க கொடுத்த நிலம், ஆண்டவரே நீங்க கொடுத்த இடம், நீங்க எங்க வாழ்க்கையில பலதரப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறீங்க. தொடர்ந்து வாசிங்கம்மா. இதனை உம் நண்பர் ஆபிரகாமின் வழிமரபினருக்கு என்றென்றுமாக கொடுத்தவர் நீரே அன்றோ? ஆகவே அவர்கள் இந்நாட்டில் குடியேறி உமது திருப்பெயர் விளங்குமாறு இத்திருத்தலத்தை எழுப்பினார்கள். வாழ், தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் எவ்வித தீங்கும் எங்களுக்கு நேர்ந்தாலும் உமது திருப்பெயர் விளங்கும் இக்கோவிலுக்கு நாங்கள் வந்து உமது திருமுன் நின்று எங்கள் வேதனைகளில் உம்மை நோக்கி மன்றாடுவோம். நீரும் அதனை கேட்டு எங்களை மீட்பீர். பிரியமான பிள்ளைகளே, பிரச்சனை வந்தோன்னு, சிக்கல்கள் வந்தோன்னு நாங்கள் மறந்து போற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எங்கள் வாழ்வில் செய்த அற்புதங்கள், ஆண்டவர் என் குடும்பத்துக்கு செய்த நன்மைத்தனங்கள். இப்ப ஒரு பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது பிரியமான பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அந்த அற்புதங்களையும் அருளடையாளங்களையும் பொருளாதாரத்திலிருந்து காப்பாற்றியதையும் நாங்கள் மறந்து விடுகின்றோம்.
இப்போ ஒரு நோய் வரும் பொழுது ஏற்கனவே நாங்கள் எங்கள் நோய்கள் இருந்து ஆண்டவர் குணமாக்கியதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். இந்த அரசன் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறான். என்ன சொல்றான்? ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இந்த நிலத்தை நீ கொடுத்தீர். அது மாத்திரமல்ல, கொள்ளை, பஞ்சம், வாள், சண்டை, இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் திருவன் வந்தோம், நீரும் எங்களுக்காக போராடி வெற்றி கொடுத்தீர் என்பதனை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பான்னு சொல்லி அவன் பழையச நினைச்ச ஆண்டவருக்கு நன்றி கூறி மண்டாடுகின்றான். பிரியமான பிள்ளைகளை, யோசித்து பார்ப்போம். எனக்கு இருக்கிறவங்க இல்லையா, எங்கள் மத்தியில் எவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டு இருப்போம், எத்தனை யுத்தங்களை பார்த்திருப்போம், எத்தனை இடப்பெயர்களை பார்த்திருப்போம் இல்லையா இல்லையா எவ்வளோ சங்கடங்கள், எவ்வளோ நல்ல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுடைய நிலைமையை இல்லையா. நம்ம எல்லாத்துடைய நிலைமை யோசிச்சு பார்ப்போம் இல்லையா. சில நேரம் எங்களுக்கு அந்த 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 நாளுக்கு சாப்பிடக்கூட சில நேரம் உணவு இருந்திருக்காது இல்லையா. பெரிய கஷ்டத்தில் இருந்திருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சிருப்பீங்க, ஐயோ என் மகளை எப்படி திருமணம் செய்து கொடுக்க போறேன்னு சொல்லி நீங்க யோசிச்சு கொண்டு இருந்திருப்பீங்க இல்லையா. ஐயோ நான் இதை எப்படி பண்ண போறேன்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. ஆனால் இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க மகளை திருமணம் செய்து கொடுத்து இல்லையா, உங்க வாழ்க்கையும் நன்றாக ஆகி இப்படியெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா பிரச்சனை வரும் பொழுது பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு காலமும் மறக்க கூடாது. பிரச்சனை வந்தோன்னா முதல்ல நாங்க நோன்பு இருக்கணும், ஆண்டவரிடத்துல தஞ்சம் புகணும். மூன்றாவதாக ஆண்டவர் பிரச்சனையை பேட்டு முணங்குறதுக்கு பதிலாக ஆண்டவர் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்ற பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி. முதல்ல ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே எனக்கு இப்படி நோய் இருக்கு, எனக்கு இப்படி கஷ்டம் இருக்கு, இப்படி கவலை இருக்கு, கணவன் இப்படி செய்யறான், மனைவி இப்படி செய்யறான்னு சொல்லி முணங்குவதை விட்டு ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு கொடுத்த கணவனுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த மனைவிக்காக நன்றி, எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி, என் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் இதுவரை செய்தவற்றுக்கு நன்றி கூறுகின்ற பிள்ளைகளாக மாறணும். இந்த அரசன் அதைத்தான் செய்தான். அரசன் செய்தான். ஆண்டவரே நீ இதுவரை இந்த மக்களுக்கு செய்த பிரச்சனை தலைக்கு மேல இருக்குதான். நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு டென்ஷனா இருக்குன்னு சொல்லி, எவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி இல்லையா. பிரச்சனை தலைக்கு மேல இருக்குதான். ஒரு பக்கம் இல்ல, 2 பக்கம் இல்ல, 3 பிரச்சனைக, இங்கால ஒருத்தன் அங்கால ஒருத்தன் இங்கால ஒருத்தன் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவன் ஜெபிக்கிறான், நன்றி சொல்றான், ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புகிறான். பிரியமான பிள்ளைகளே, என்ன நடக்குது? சொல்றான், சரி இதெல்லாம் நடந்துருச்சு ஆண்டவரே. இப்ப 10வது வசனத்தை வாசிங்க. இதோ இதோ அம்மோனியரும் மோவாபியரும் சேர் மலைநாட்டவரும் எங்களுக்கு எதிராக வருகிறார்கள். எகிப்திலிருந்து இஸ்ரேல் வெளியேறிய காலத்தில் இவர்கள் நாட்டின் வழியே போக நீர் அவர்களை அனுமதிக்கவில்லை. 11வது வசனத்தை வாசிங்க. இதோ இதோ அவர்கள் நன்றி கொண்டவர்களாய் நீர் எமக்கு உடைமையாக தந்த இந்நாட்டிலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்களே. 12வது வசனத்தை வாசிங்க. எங்கள் கடவுளே, அவர்களுக்கு நீர் நீதி வழங்க மாட்டீரோ? எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன. நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென தெரியவில்லை என்று ஆண்டவரிடத்திலே அடுத்த காரியம் பிரியமான பிள்ளைகளே, தாழ்ச்சி. எங்களை ஆண்டவரிடத்திலே எங்களை நாங்கள் முழுவதுமாக தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். தாழ்த்துகின்ற பொழுது ஆண்டவர் எங்களை உயர்த்துகின்றவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் யாரெல்லாம் தங்களை முழுவதுமாக தாழ்த்துகின்றார்களோ அவர்களை ஆண்டவர் பிரியமான பிள்ளைகளே உயர்த்துகின்றார். யாக்கோப்பு புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே இதைத்தான் வாசிக்கிறோம். என்ன? உங்களை ஆண்டவர் முன் தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார். இவன் என்ன சொல்றான்னு கேட்டா, எனக்கு தெரியல ஆண்டவரை என்ன செய்யணும்னு சொல்லி, எனக்கு தெரியல, இந்த பிரச்சனைக்கு முடிவு என்னன்னு எனக்கு தெரியல. பிரியமான பிள்ளைகளை நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் கஷ்டம், சரியா? ஒரு 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 2 லட்சம், சரி 1 லட்சம் தேவைன்னு வைங்க. ஒரு 1 லட்சம் கட்டாயம் அவசியமாக தேவை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? முதல்ல உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்பீங்க. அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னால் சகோதரர்கிட்ட கேட்பீங்க இல்லையா? சகோதரர்கள் இல்லைன்னு சொன்னால் யாராவது பணம் படைத்தவர்கிட்ட போயிட்டு கேட்பீங்க. அவங்களும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு யாராவது வட்டிக்கு கொடுக்குறான்னா அவங்ககிட்ட கேட்பீங்க. இப்போ அவங்களும் கையை விரிச்சிட்டா நாங்கள் என்ன செய்வோம்?
அப்போ தான் ஆண்டவர் ஞாபகத்துக்கு வரும். ஆண்டவர் முன்னுக்கு வந்து கைகளை விரிச்சு, ஹல்லேலூயா ஆண்டவரே, எனக்கு தெரியும் இயேசுவே, நீ செய்து முடிப்பீர். எப்போ? எல்லாம் கைவிட்ட பிற்பாடு, இல்லையா? பிரியமான பிள்ளைகளே, முதலாக, எல்லாவற்றுக்கும் முதலாக எங்களுடைய பிரச்சனை சிக்கல்களில் நாங்கள் தேட வேண்டியது எங்களை படைத்து ஆளுகின்ற, எங்களோடு இருக்கிற எங்கள் ஆண்டவருங்கிறத மறந்துடாதீங்க பிரியமான பிள்ளைகளே. ஆண்டவரிடத்துல தஞ்சம் புகுந்து அவன் சொல்றான், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே. உங்களுடைய மகனுடைய பிரச்சனையா? ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுங்க, மகன் இப்படி இருக்கிறான், மகள் இப்படி இருக்கா, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க தான் திருமணம் செய்து வச்சீங்கன்னு சொல்லி நான் வாசிக்கிறேன், இந்த திருமணத்தில் இந்த சிக்கல் இருக்கிறது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே. ஆண்டவரே, என் உடலிலே நோய் இருக்கிறது, இது என்னுடைய உடல் அல்ல, உங்களுடையது, இல்லையா? ஆண்டவரே சொல்றாரு, உங்கள் உடல் தூய ஆவி குடிக்கொள்ளும் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்றாரு பவுல் கொரிந்தியர் திருமுகத்தில். அப்ப சொல்லணும், ஆண்டவரே நீங்க தான் சொல்றீங்க இந்த உடல்ல இந்த நோய் இருக்கு, எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு தெரியல என்ன செய்யணும்னு சொல்லி. ஆண்டவரே, நான் நிறைய மருத்துவர்களை பார்த்துட்டேன், நிறைய பணத்தை நான் செலவு செய்துட்டேன், இனிமே எனக்கு தெரியல ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இவன் ஒப்பு கொடுக்கிறான். ஆனா ஒரு விஷயத்தை சொல்றான் பாருங்க, ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, ஆனா எங்கள் கண்கள் எல்லாம் உம்மை நோக்கியே இருக்கிறது, எங்கள் கண்கள் எல்லாம் உம்மை நோக்கியே இருக்கிறது. அப்படின்னா என்ன செய்யணும்னு தெரியாத நேரத்திலும் கூட பிரியமான பிள்ளைகளே, அவனுடைய கண்கள் எல்லாம் ஆண்டவர் மீது விசுவாசத்தோடு இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையிலும் என்ன செய்யணும்னு தெரியாத நிமிஷங்களில் எங்கள் கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த அரசனுடைய வாழ்க்கை எங்களுக்கு கற்றுத்தருகிறது பிரியமான பிள்ளைகளே. அவன் சொல்கிறான், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நீங்க தான் எதையாவது சொல்லிக் கொடுக்கணும். இப்ப பாருங்க, இவன் எடுத்த அந்த முடிவுனால என்ன முடிவு? யுத்தத்துக்கு போகாம, பிரச்சனைக்கு அவனுடைய அறிவை கொண்டு ஒரு தீர்வை தேடாமல், நல்லா கவனிங்க, எங்களுடைய அறிவை கொண்டு நாங்கள் தீர்வு தேடக்கூடாது, எங்களுடைய சொந்த புத்தியை கொண்டு நாங்கள் தீர்வை தேடாமல் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் கேட்டு செய்கின்ற பொழுது, நான் அன்றைக்கு சொன்னல, தாவீதை ஆண்டவர் உயர்த்தியதுக்கு காரணம் என்ன? அவன் கேட்டு கேட்டு செய்தான், ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டான். அதே போல இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் உணரணும். முதல்ல தாய் மரியாளை பற்றி நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது, தாய் மரியாளுக்கு நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள், அவள் போக வேண்டிய அந்த பாதைகள் எல்லாம் பெருசா இருந்தாலும், அவளை வந்து இழிவா பேசினாலும் அவள் அஞ்சவில்லை. என்ன 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 அவள்கிட்ட இருந்த ரகசியம்? என்ன ரகசியம்? தன் வயிற்றில் இருந்த குழந்தை. என்ன, அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் என்னோடு இருக்கையில் நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? இதுதான் தாய் மரியாள் தன் வாழ்க்கையிலே கடைசி நிமிஷம் எறிதி ஜெபத்துக்கு போகும் வரை அவளிடத்தில் இருந்த விஷயம். அதே போல இந்த அரசன்கிட்ட சொல்றான், எனக்கு தெரியல ஆண்டவரே, ஆனால் இந்த பிரச்சனைக்கு என் அறிவை கொண்டு தீர்வை தேட நான் முனையவில்லை, மாறாக ஆண்டவரே உம்மிடத்தில் தஞ்சம் புகிறேன் சொல்லி ஜெபிக்கிறான். அப்ப முதலாவது காரியம் என்ன? அவன் மக்களை உபவாசம் இருக்க சொன்னான், ஜெபிக்க அழைத்தான். இரண்டாவது காரியம், தன் வாழ்வில் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்தினான். மூன்றாவது, என்னுடைய சொந்த புத்தியில் ஆண்டவரே எனக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாது, நீங்க தான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி தன்னை முழுவதுமாக தாழ்த்தினான். இப்ப இந்த மூன்று காரியங்களை செய்தனால ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்கிறார் பாருங்க. இப்ப இன்னொரு விஷயம் இருக்குது, வாசிப்போம் 13வது வசனம். யூதா குலத்தார் அனைவரும் நல்லா இந்த வசனத்தை கவனிச்சு கொள்ளுங்க. யூதா குலத்தார் அனைவரும் தங்கள் குழந்தைகள், மனைவியர், புதல்வர்களுடன் ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தனர். பிரியமான பிள்ளைகளே, வீட்டில் ஒரு பிரச்சனை, வீட்டில் ஒரு நோய், திருமண காரியம், வெளிநாட்டு பயணம், எதுவாக இருந்தாலும் நாங்க ஒன்றாய் சேர்ந்து குடும்பமா ஜெபிக்கிறோமா? இங்க பாருங்க, திரும்பவும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. யூதா குலத்தோர் யாவரும் தங்கள் குழந்தைகள், புதல்வர்கள், மனைவியர், கணவன்மார்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் திருமுன், குழந்தைகளும் கூட. பிரச்சனைன்னு வந்த பிற்பாடு மனைவியை மட்டும் ஜெபத்துக்கு அனுப்பிட்டு வீட்டில் நீங்க ரெஸ்ட் எடுக்காதீங்க. பிரச்சனைன்னு வந்தோடனே அம்மாவை மட்டும் வீட்டில் ஜெபத்துக்கு அனுப்பிட்டு நீங்க ஹாயா கொட்டாய் விட்டு தூங்காதீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது.
உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், உங்கள் குடும்பத்தோடு ஆண்டவர் இடைப்பட வேண்டும் என்றால், பிரியமான பிள்ளைகளே, ஒரு நபர் ஜெபித்து ஆகாது. நீங்கள் குடும்பத்தோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். குடும்பத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். எல்லாரும் முழங்கால் படியிடணும். பிரியமான பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னு சொன்னா உங்க முழங்கால்கள் தான் தேயணும். புரியுதா? நாங்க ஜெபிப்போம், எல்லாரும் என்ன கிட்ட ஃபாதர் எங்களுக்காக ஜெபிங்க, நாங்க ஜெபிக்கிறோம், உண்மை, அதெல்லாம் ஓகே தான். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நீங்க தான் ஜெபிக்கணும். அதுவும் குடும்பமாக ஜெபிக்கணும். ஒருத்தர் அல்ல, குடும்பமாக நாங்கள் ஜெபிக்கணும். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவ்வேளையில் அச்சபை நடுவில் இருந்த யாகசியலின் மேல் ஆண்டவரின் ஆவி இறங்கியது. பிரியமான பிள்ளைகளே, நல்லா பாருங்க. ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, எல்லாரும் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கும் போது, பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் வந்து நேரா உங்ககிட்ட வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்தி தன்னை வெளிப்படுத்துவார். ஜெபிக்கும் பொழுது வெளிப்படுத்துவார். ஆனால் உங்களுக்கு நேரா வந்து இறங்கி வந்து இல்லை, உங்களுக்குள் ஒருத்தராக இருந்த ஆண்டவர் பதில் சொல்லுவார். பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் நுவரேலியாவில் கெஸ்ட் ஒன்று நடத்தி கொண்டு இருந்தோம். அப்படின்னா டூரிஸ்ட் எல்லாம் வரும் பொழுது நாங்கள் ஆக்களுக்கு வீடு கொடுப்போம்ல, அப்படி வீடு கொடுக்குற இது தான் நாங்கள் நடத்தி கொண்டு வந்தோம். ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களுடைய தங்கச்சியுடைய பிள்ளைகள் நாங்கள் இதெல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாம் ஒரு சின்ன தியானம் செய்து ஜெபித்து கொண்டு இருந்தோம். ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது என் தங்கையினுடைய சின்ன குட்டி, சரியா, சின்ன மகள், அவள் சொன்னால், ஒவ்வொருத்தரும் நாங்கள் வெளிப்படுத்தலை வந்து ஷேர் பண்ணுவோம், ஆண்டவர் என்னோட இது பேசினேன். அவள் சொல்கிறா, அவள் சின்ன குட்டி, அவளுக்கு ஒரு பெருசாக ஒன்றும் விவரம் தெரியாது. அவள் சொல்கிறா, ஆண்டவர் மேலே டொஃபி விற்க சொன்னார். எப்படி? கெஸ்ட்டு இல்லாமல் டொஃபி விற்க சொன்னார். இப்போ வர்றவங்களுக்கு நாங்கள் கெஸ்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதை மூடிட்டு டொஃபி விற்க சொன்னார்னு எல்லாருக்கும் குழப்பம்ல. அப்புறம் நாங்கள் வந்து அதை பற்றி ஆழமாக சிந்தித்து கொண்டு அதை பற்றி யோசித்தோம். ஏதோ ஆண்டவர் இந்த குழந்தை மூலமாக சொல்ல விளைகின்றார். பிரியமான பிள்ளைகளை, நாங்கள் என்ன செஞ்சோன்னு கேட்டால், கெஸ்ட்டை மூடிட்டு அந்த இடத்துல வியாபார ஸ்தலம் ஒன்று ஆரம்பித்தோம். சரியா? அது ஆரம்பித்து சரியாக ஒரு மாதத்தில் கொரோனா வந்து எல்லா இலங்கையும் மூடுபட்டது. கெஸ்ட்டு வரவே இல்லை, எல்லா கெஸ்ட்டுங்களும் மூடுபட்டது. ஏன்னு கேட்டால் யாரும் டூரிசம் வரவும் இல்லை. ஆனால் வியாபாரம் நடந்தது. புரியுதா? நீங்கள் குடும்பமாக இருந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். உங்கள் மகள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். உங்களுடைய அப்பா மூலமாக, அம்மா மூலமாக ஆண்டவர் பேசுவார். அதனால குடும்பத்தில் ஏதாவது டிசிஷன் எடுக்கிறீங்களா, உங்க மகளுக்கு திருமணமா, குடும்பமா இருந்து ஜெபித்துட்டு ஒரு முடிவெடுங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போறீங்களா, குடும்பமா இருந்து ஜெபித்துட்டு முடிவெடுங்க. வீடு கட்ட போறீங்களா, குடும்பமா இருந்து ஜெபித்துட்டு டிசிஷன் எடுங்க. உங்க வீட்டுக்கு டைல் பிடிக்க போறீங்களா, குடும்பமா இருந்து ஜெபித்துட்டு ஒரு முடிவெடுங்க. பிரியமான பிள்ளைகளை, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இப்ப பாருங்க என்ன நடக்குது. அங்க இருந்த ஒருத்தன் மீது ஆண்டவருடைய ஆவி இறங்கி இப்பொழுது சொல்ல தொடங்குகின்றார். என்ன பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், அந்த யாகசியின் மேல ஆண்டவருடைய ஆவி இறங்கி சொல்றார். என்ன கேட்டா, அரசே யோசேப்பாத்தே அஞ்சாதே, மக்களே அஞ்சாதீங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையதுங்கிறார் ஆண்டவர். இந்த பதில், பிரியமான பிள்ளைகளே, அவன் யுத்தம் வந்தோன ஆயுதம் எடுத்துக்கொண்டு அந்த மக்களோடு போராட சென்றிருந்தால் இந்த பதில் வந்திருக்காது. இந்த பதில் வரணுங்கிறதுக்காக இவன் இந்த செயல்களை எல்லாம் செய்ததனால தான் ஆண்டவர் இடைப்படுகிறார். ஏன்? என்னை நம்பி வந்த இந்த மகனை நான் விடுவேனோ? என்னிடம் தன்னை ஒப்படைத்த இந்த மகனை நான் கைவிடுவேனோ? என்னிடத்தில் வந்து தாழ்த்தி ஜெபித்த இவனை நான் கைவிடுவேனோ என்று சொல்லி ஆண்டவர் இடைப்படுகின்றார். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சொந்த புத்தியிலே நம்பி இருக்காதீங்க. ஆண்டவர் எதை சொல்கிறார் என்று முதலில் உங்களை ஒப்புக்கொடுங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றன்னு கேட்டா, நீ எதை பத்தியும் நீ அஞ்சாதே, ஒன்னும் செய்ய தேவையில்லை. 17வது வசனத்தை வாசிங்க. அங்கே நீங்கள் போரிட வேண்டியதில்லை. நாளைக்கு நீங்க அங்க அவனுங்க எங்க வந்திருக்காங்களோ அந்த இடத்துக்கு போங்க. ஆனால் நீங்க அங்கே போரிட வேண்டிய அவசியம் இல்லை. அணிவகுத்து நின்றாலே போதும். யூதாவே இஸ்ரவேலரே,
உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள். ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள். சொல்றாரு, நீ நாளைக்கு ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. அந்த சண்டைக்கு வராங்கல்ல, அவங்களுக்கு முன்னால இருந்தாலே போதும், உனக்கு நீ பாப்ப எப்படி ஆண்டவர் உனக்காக போராடுறான்னு சொல்லி. பிரியமான பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான சிக்கல்கள், பிரச்சனை வரும் பொழுது, நான் நேற்று சொன்னேன்ல, ஆகாருக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்தோன்னே என்ன நடந்துச்சு? கண்கள் மூடப்பட்டு விட்டது. கண்கள் மூடப்பட்டது, அவளுக்கு தெரியல சொல்யூஷன். அப்படின்னா தீர்வு பக்கத்தில் தான் இருந்தது, ஆனால் கண்கள் மூடப்பட்டிருந்தது. ஆண்டவர் கண்களை திறந்தவுடன் தான் அவள் பக்கத்தில் இருந்த நீரூற்றை பார்த்தாள் என்று வாசித்தோம். அதே போல சில நேரம் பிரச்சனை வரும் பொழுது, சிக்கல்கள் வரும் பொழுது நாங்கள் நினைக்கிறது என்னன்னு கேட்டால், இது தீர்வாக மாறும்னு சொல்லி, இல்லையா? இது தீர்வாக மாறும் சொல்லி. அதான் அன்றைக்கி நான் சொன்னேன், குடும்ப பிரச்சனை வரும் பொழுது 4வது வீட்டு அந்த அக்காவை தேடி போகாதீங்கன்னு, இல்லையா? ஆண்டவரை தேடி வாங்க. ஏனென்றால் இது ஆண்டவருடைய பிரச்சனை, இது ஆண்டவருடைய யுத்தம், இது ஆண்டவர் உங்களுக்காக போராட ஆசையாயிருக்கிறார். உங்கள் பிரச்சனையில் தலையிட ஆண்டவர் ஆசையாயிருக்கிறார், இல்லையா? அப்ப ஆண்டவரிடத்தில் வரும் பொழுதுதான் பிரியமான பிள்ளைகளே எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஆண்டவரிடத்தில் வரும் பொழுதுதான் தீர்வு கிடைக்கும். பாருங்க, திருமணத்தில் ஒரு பெரிய சிக்கல், அவமானம். கானா ஒரு திருமணம், யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம். கானா ஒரு திருமணத்தில் பெரிய சிக்கல், பெரிய அவமானம். என்ன செய்யறதுன்னு தெரியல, யாரிடம் போவதென்று தெரியல. அந்த கல்யாணத்தில் இருந்த அந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணியிருப்பான்? தம்பி, அந்த 4வது வீட்டுக்கு போ, அங்கே வைன் இருக்கும். என்கிட்ட போன வாரம் அங்கே ஒரு கல்யாணம் நடந்தது, மீதிப்பட்ட வைன் இருக்கு, எடுத்துக்கிட்டு வா. தம்பி நீனு அங்கே போ, அந்த ஊரில் வைன் மீதி இருக்கும், போயிட்டு எடுத்துட்டு வா. ஆளுக்கால் 4 பக்கம் அனுப்பியிருப்பான். யாருக்கும் தெரியவில்லை எங்கே வந்தால் பிரச்சனை தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி. தாய் மரியாளுக்கு மாத்திரம் தெரிந்திருந்தது, ஜேசுவிடத்தில் வரும் பொழுது தீர்வு கிடைக்கும் என்று. அதான் ஜேசுவிடத்தில் போய் சொல்றாங்க, அப்பா வைன் தீர்ந்து விட்டுச்சு, வைன் இல்லாமல் போச்சு, ஏதாவது பண்ணு. அவ்வளோதான். அங்கே தீர்வு கிடைத்தது. அந்த குடும்பம் அமைதி அடைந்தது. இழந்து போன சந்தோஷம், இழந்து போன அந்த கொண்டாட்டம், எல்லாம் முடக்கப்படுகின்ற நிலையில் இருந்த அந்த மகிழ்ச்சி திரும்பவும் கொண்டாட்டமாக, மகிழ்ச்சியாக மாறியது. பிரியமான பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் சரணடைய வேண்டியது ஆண்டவர். இந்த அரசனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? அவன் சந்தோஷமாக போகிறான். அத்தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே பிலிப்பியருக்கு திருமுகத்தில் சொல்றாரு, என்ன கேட்டால், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் நீங்க ரொம்ப ஆங்சியஸ் பண்ணாதீங்க, ரொம்ப கவலைப்பட்டு துள்ளாதீங்க. நீங்க ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க, அவர் உங்கள் சார்பில் பார்த்துக்கொள்வார். விடுதலை பயண நூலிலே 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாங்கள் இவ்வாறு வாசிக்கிறோம். வாசிப்போம். விடுதலை பயண நூல் 14 வாசிப்போம். ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியா இருங்க. எங்களை எத்தனை பேருக்கு அமைதியா இருக்க நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? அமைதியா இருங்க. பிரச்சனை வரும்போது அமைதியா இருங்க, சிக்கல் வரும்போது அமைதியா இருங்க. ஏன்? ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார், ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார், ஆண்டவர் அதை பார்த்துக்கொள்வார். ரோமருக்கு எழுதிய திருமுகத்தில் தான் பவுல் அழகாக சொல்லுவார், கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது, ரோமர் 8:31, கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு எதிராக யார் இருக்க முடியும்? சரியா? அதனால ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. சரி, இந்த அரசன் என்ன ஒப்பு கொடுத்தான்? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அணிவகுத்து நின்றாலே போதும், அவர்கள் சரியா, நீங்கள் வெற்றி, ஆண்டவர் உங்களுக்காக போராடுவதை நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். பிரியமான பிள்ளைகளை, என்ன நடக்குது? இவன் போயிட்டு நின்று கொண்டு இருக்கும் பொழுது, நான் சொன்னல அரசனுக்கு எதிராக இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் வந்தாங்கன்னு சொல்லி. என்ன நடக்குதுன்னு கேட்டா, இவங்க போய் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பக்கம் வந்த மனுஷங்கள்லாம் அவங்களோட சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்களும் இவங்களும் அடிச்சுக்கிட்டு நொறுங்கி போகிறாங்க. அவங்களும் இந்த பக்கம் வந்தவங்களும் சண்டை போட்டு அவங்களே அடிச்சுக்கிட்டு எல்லாம் செத்து போகிறாங்க. இவங்க நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்த பிரச்சனை, இவங்க தலையிடாமலே எல்லாம் சரியாகி அவங்க அடிச்சுக்கிட்டு அவங்கவுங்க இறந்து போன பிற்பாடு என்ன நடக்குதுன்னு கேட்டால், இங்கே வந்தவங்க எல்லாம் போய் அவர்கள் வந்த வெகுமதிகளையும் அவர்கள் கொண்டு வந்த நிறைய பொருட்களை எல்லாத்தையும் இவங்க நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. சும்மா வெறுங்கையாய் போயிட்டு நிறைய பொருட்களோடு திரும்பி வராங்க. பிரியமான பிள்ளைகளை, இதுதான் அங்கே நடந்தது. இந்த கதையை நீங்கள் வாட்சி பாருங்க. உங்கள் வாழ்க்கையிலும்
நாங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, பிரச்சனை சிக்கல் வந்தோன்னே இந்த 4 விஷயங்களை நீங்கள் மறந்துடாதீங்க. முதலாவது, ஆண்டவரை தேடுவதில் உறுதி கூறுவது. 2வது காரியம், உபவாசம் இருந்து ஜெபிப்பது. 3வது, ஆண்டவர் இதுவரை செய்த நன்மை தன்னங்களை எல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. 4வது, ஆண்டவரே எனக்கு வலிமை இல்லை, எனக்கு என்னன்னு தெரியாது, இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் எனக்கு தெரியாது, தீர்வு தெரியாது, ஆனால் உம்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி எங்களை தாழ்த்துவது. இப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், மகனே மகளே, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, என்னுடைய. இந்த பிரச்சனை உன் பிரச்சனை இல்லைம்மா, என் பிரச்சனை. இந்த நோய் உன்னுடைய பிரச்சனை இல்லை, என் பிரச்சனை. இந்த சங்கடம் உன் பிரச்சனை இல்லை, என் பிரச்சனை. நீ வடிக்கிற கண்ணீர் உன்னுடையதல்ல, என்னுடையது என்று ஆண்டவர் சொல்லி நம்மளை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அனைவரும் எழுந்து நிற்போமா? வேகமாக ஆண்டவர் திருமுன் எழுந்து நிற்போம். எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவருடைய பார்வை எங்கள் மீது இல்லை என்று சொன்னால் நாங்கள் உயிரோடே இருக்க முடியாது. இவ்வளவு காலம் எங்களுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்காது. ஆண்டவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அனைவரும் கண்களை மூடிக்கொள்வோம், கைகளை நெஞ்சோடு வைத்துக் கொள்வோம், ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதுவரை காலம் நாங்கள் சில நேரம் உம்மை தேடவில்லை, உம்மை நாடவில்லை அப்பா. பல நேரங்களிலே இயேசுவே நான் உலக காரியங்களுக்கு பின்னால் தான் என் தீர்வுகளை தேடி சென்றேன். உலக காரியங்களுக்கு பின்னால் தான் நான் ஓடோடி உழைத்தேன். ஆண்டவரே, உலகம் எனக்கு தீர்வு கொடுக்கும் என்று நம்பினேன். ஆண்டவரே இயேசுவே, இனிமேல் இன்றைய நாளிலிருந்து நான் முடிவெடுக்கிறேன். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உம்மையே பற்றி கொண்டு வாழ்வேன் என்று முடிவெடுக்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுப்போமா? இந்த பாடலை பாடும் பொழுது எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். நன்றி இயேசுவே, எங்களை தேர்ந்து கொண்ட உமது கிருபைக்காக நன்றி. எங்கள் வாழ்வை வளப்படுத்துகின்றது உமது கிருபைக்காக நன்றி. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை அன்பாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. சொல்லுமா? யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பிரியமான பிள்ளைகளை, யோசித்து பார்ப்போம் எங்களுடைய வாழ்க்கையை. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவெல்லாம் பிரச்சனையை சந்தித்திருப்போம், எவ்வளவெல்லாம் சிக்கலை சந்தித்திருப்போம். ஐயோ, இருக்கிறத விட செத்து போகிறது நல்லோன்னு சொல்லி பல நேரங்கள் நாங்கள் யோசிச்சிருப்போம்ல. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருந்தெல்லாம் ஆண்டவர் எங்களை இதுவரை காலம் வழி நடத்திருக்கிறார். நன்றியோடு துதிங்க அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. இந்த நாட்களில் எனக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நிறைய வார்த்தை மூலம் எனக்கு ஊட்டமூட்டி உமது கிருபைக்காக நன்றி. இந்த நாட்களில் நீர் என்னோடு பேசி அந்த கிருபைக்காக நன்றி இயேசுவேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எரியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி உயர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எரியப்பட்ட என்னை நீதான் வேண்டும் என்று சொல்லி என்னை சேர்த்து கொண்ட நல்ல இயேசுவே,
உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. பல நேரங்களில் பல நபர்களால் நான் தூக்கி எறியப்பட்டேன். ஆனால் நான் தான் வேணும்னு சொல்லி நீங்கள் என்னை சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே. நன்றி இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை ஆர்ப்பரித்து நீரே என் கடவுள் என்று நான் என் வாயார புகழுகிறேன் அப்பா. நன்றி இயேசு. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல இயேசுவே. சொல்லுங்க, ஒன்றும் இல்லாமல் இருந்த என்னை இல்லாதிருந்தே காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல இயேசுவே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, இரக்க நிறைந்த பிதாவே, அப்பா, இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவ்வளவு நாள் இவர்கள் வாழ்வில் செய்த அனைத்து விதமான நன்மைத்தனங்களுக்காக உம்மை புகழ்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த பங்கை ஆசீர்வதியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பிதாவே. எப்பொழுதும் உம்மை பற்றி கொண்டு வாழ்கின்ற அந்த மனதை கொடும் தகப்பனே. ஆண்டவரே, உலக காரியங்கள் அல்ல, உலகம் தருகின்ற தீர்மானங்கள் அல்ல, நீரே தீர்மானத்தை கொடுக்கின்றவர், நீரே வாழ்வு கொடுக்கின்றவர் என்று இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்வார்களாக அப்பா. எல்லா தேவைகளையும் உம்முடைய பாத வந்து செபிக்கின்ற அந்த மனதை ஆவியானவரை குடும் தகப்பனே. இங்க இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படுவதாகப்பா. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. உம்முடைய வாழ்வுக்காக, நீர் தருகிற ஆசீர்வாதத்துக்காக நன்றி தகப்பனே. இவங்க ஒவ்வொருவரும் உம்மை விட்டு பிரியாமல் வாழக்கூடிய அந்த வரத்தை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா தகப்பனே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமென். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளை நாங்கள் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். திரு அவைக்காகவும்